இருக்காளா. கோவிந்தனை போய் சரணாகதி பண்றா. அப்படி ஒரு பிரபாவம். அதனாலதான் இவளுக்கு நாராயணனே நமக்கே பறை தருவான்னு ஆரம்பிச்சா கூட அவளுடைய எண்ணங்கள் எல்லாம் நேர நம்ம இந்த திவ்ய பிரபந்தம் முடியச்சே கோவிந்தனுடைய பாதங்களை போய் நம்ம பிடிக்கணும். அதனால என்னாச்சு, முதல்ல 5 நிலைகளை சொன்னா 6வது பாசுரத்திலிருந்து எல்லே இளங்கிலேயேன்னு சொல்லக்கூடிய 15வது பாட்டு வரைக்கும் ஒவ்வொரு கோபிகா ஸ்திரீகளாக எழுப்பிண்டு அந்த ஒவ்வொரு பாசுரங்களிலேயும் பலவிதமான அடையாளத்தை சொல்லி, நடுவுல வர பாசுரங்கள்ல ராமனுடைய பெருமையை சொல்லி, கிருஷ்ணனுடைய பெருமையை சொல்லி, நிருசிம்மனுடைய பெருமையை சொல்லி ஆழ்வார்களை எழுப்பி இந்த 15 பாட்டு பூர்த்தியான உடனே அந்த நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவும் தாழ்திரவாயின்னு வாயிற்காப்பாளனை எழுப்பி, கோயிற்காப்பாளனை எழுப்பி உள்ள நுழைஞ்சு நேச நிலை கதவை நீ நீக்க வேண்டும் அப்பா, பக்தியோட வந்திருக்கோம், அவனை தவிர எங்களுக்கு வேற கதி இல்லைன்னு வந்திருக்கோம், அதனால நீ கதவை போட்டு தாழ்த்தி எங்களை எல்லாம் கீழே இறக்கிடாதே, எங்களுக்கு நீ அனுமதி கொடுக்கணும்னு உள்ள நுழைஞ்சு உள்ள இருக்கக்கூடிய நந்தகோபரை எழுப்பி, யசோதையை எழுப்பி, அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம் பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரமூடர் தோங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய். நப்பின் யசோதை பிராட்டி, நந்தகோபர், பகவான் கிருஷ்ணன், அடுத்து வரக்கூடிய உந்துமதகளித்தல்லேந்து வர 2-3 பாசுரங்கள்ல நப்பின்னை பிராட்டி, அப்புறம் பகவானையும் பிராட்டியும் சேர்த்து எழுப்பி இன்றைய தினம் பாசுரத்துல 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய், செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய், செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்கள் நப்பின்னனங்காய் திருவே துயிலடாய், உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாலனை இப்போது எம்மை நீராட்ட வேண்டும்னு எம்பெருமான எழுப்பி, அவரும் அங்கண் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிய வேண்டும்னு 22வது பாட்டுல நீ சூரியன் சந்திரன் ஏக காலத்துல எழுந்துண்டா அப்படி எழுந்துக்கணும்னா, சூரியன் உதிக்கச்சே சந்திரன் மறையும், சந்திரன் உதிக்கச்சே சூரியன் மறையும். ஆனா கிருஷ்ணா சூரிய சந்திராள் ஏக காலத்துல கிழக்கு திக்கல எப்படி உதிப்பாளோ அதே போல சூரிய வம்சத்துல அவதரித்த ராமன் போலவும், கிருஷ்ணன் சந்திர வம்சத்துல அவதரித்த கிருஷ்ணன் போலவும் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்திண்டு 2 கண்ணையும் ஒரே பார்வையில எங்களுக்கு காமிச்சுண்டு அது போல எழுந்துக்கணும்னா, சுவாமியும் எழுந்து உட்கார்ந்தார். இப்பவாவது சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்னார். அப்பா நீ ஒரு நடையழகு நடக்கணும்டா, நீ பாட்டுக்கு படுக்கையிலேயே உட்கார்ந்து நான் என்ன பண்ணணும்னு கேட்டா அது எப்படி முடியும்? மாறி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கமாக நீ நடந்து வர வேண்டும். நரசிம்மாவதாரத்தினுடைய நடைய நாங்க பார்க்கணும், சிங்கத்தினுடைய நடைய பார்க்கணும். கஜகதி சிம்மகதின்னு சொல்ற மாதிரி நீ ராகவ சிம்மமா வரணும், யாதவ சிம்மமாக வரணும், நரசிம்மனாக வரணும். வந்து அங்க ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து சீரிய சிம்மாசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும். அந்த சிம்மாசனத்துல உட்காரு, நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்றோம்னா சரின்னு சுவாமி நடந்து வந்தார். அந்த சிம்மாசனத்துல வந்து உட்கார்ந்தார். அப்பவாவது கேட்டார், இப்பவாவது நீங்க எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுங்கன்னா, அப்பா எங்க அப்பாவான பெரியாழ்வார் உனக்கு பல்லாண்டு பாடினார், நீ வடமதுரையில அவருக்கு தரிசனம், நீ அங்கேந்து வந்து இங்க மதுரையில கொடுத்த உடனே என்னாச்சு, பாண்டிய தேசத்துல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணான் உனக்கு பல்லாண்டு பாடினார். அப்பா பண்ண காரியத்தை நான் பண்ண வேண்டாமா? நீ வந்து ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்க, உனக்கு ஒரு பல்லாண்டு பாட வேண்டாமா? நான் போற்றி பாடுவதற்கு ஆசைப்படுறேன்னு ஆண்டாள் என்ன பண்ணா, அன்றி உலகம் வளர்ந்தாய் அடிபோற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ன சகட முதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. நீ அந்தந்த காரியங்களை பண்ண சமயத்துல கிருஷ்ணா அன்னைக்கு யாருமே உனக்கு பல்லாண்டு பாடல, உலகத்தை அலந்தியே எல்லாரும் உன்னை தரிசனம் பண்ணிந்தாலே தவிர யாராவது பல்லாண்டு பாடினாலோ அன்று பாடலை இன்னைக்காவது பாடுறேன். அதான் ஒவ்வொரு அந்த பல்லாண்டுக்கும் அர்த்தம். அன்னைக்கு உலகம் அலகச்சே பாடலை இன்னைக்கு போற்றி, அன்னைக்கு நீ லங்கையில போய் ராவணாதிகளை வதம் பண்ணச்சே யாரும் பல்லாண்டு பாடல, அட்லீஸ்ட் இன்னைக்காவது நான் பாடுறேன். அந்த அற்புதமான கோவர்தனகிரிய தூக்கி நீ கொடையா பிடிச்சையே அன்னைக்கு யாரும் பல்லாண்டு பாடல, அந்த குணத்துக்கு இன்னைக்காவது நான் பல்லாண்டு பாடுறேன். அந்த கோவிந்தன்ற திருநாமத்தை அந்த இடத்திலேயே உற்பத்தி பண்ணிட்டாளாம் ஆண்டாள். சுவாமியை உட்கார வச்சு பல்லாண்டு பாடக்கூடிய ஆரம்பத்துல
இந்த கிருஷ்ணன் தான் கோவிந்தன் ஸ்தாபிதம் பண்ணணும்னு ஆண்டாளுக்கு ஆசை. அதனால அந்த பல்லாண்டு பாசுரத்தை பூர்த்தி பண்ணச்சே என்ன பண்ணா, கிருஷ்ணா நீ உலகளந்த உத்தமனாக இருக்கலாம், ராமனாக போய் ராவணாதிகளை அத்திரவர் அரக்கர் முடி 10 கொத்தனாக அழித்தவனாக இருக்கலாம், நீ பலவிதமான லீலைகளை பண்ணவனாக இருக்கலாம், சகடமுதச்சு இருக்கலாம், பூத்தனையை அழிச்சிருக்கலாம், சகடாசுரனை அழிச்சிருக்கலாம், எத்தனை காரியத்தை பண்ணாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நீ எப்படி தெரியுமா காட்சி கொடுக்கிற, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. குன்றையே குடையாக பிடித்த கோவிந்தன் கடைசி 3 பாசுரங்கள்ல கோவிந்த நாமத்தை தன்னோட இழுத்துண்டாலும் பல்லாண்டு பாடக்கூடிய இடத்திலேயே கோவிந்தனுடைய சரித்திரத்தை சொல்லிட்டாளாம். கிருஷ்ணா நீ எப்படிப்பட்டவன், ஒரு வார காலம் குன்றையே சுவாமி கொடையா பிடிச்சானா. அதனால்தான் இன்னைக்கும் திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனுக்கு என்ன பெருமைன்னா, ராமாவதாரத்தினுடைய குறைகள் நீங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணனாக அவதாரம் பண்ணா, கிருஷ்ணாவதாரத்தில் ஏற்பட்ட குறை நீங்க பகவான் ஸ்ரீனிவாசனாக இன்னைக்கு திருமலையில் இருக்காராம். அதனால்தான் ஆண்டாள் மாத்தி மாத்தி திருப்பாவையில ராமனையும் கிருஷ்ணனையும் மாத்தி மாத்தி பாடுவார். பாடிட்டு பூர்த்தி பண்ணச்சே என்ன பண்ணா, ரெண்டும் சேர்ந்த ஒரு உருவம் ஸ்ரீ கோவிந்தன் ஸ்தாபிச்சார். நம்ம திருமலைக்கு போனா கூட என்ன நினைச்சுட்டு போவோம், பகவானை இந்த திருநாமத்தால கூப்பிடணும், அந்த திருநாமத்தால கூப்பிடணும். உள்ள போய் நம்ம அந்த கருடாழ்வான் கிட்ட அப்படி தாண்டச்சே நம்மள மெய்மறந்து வரக்கூடிய திவ்ய சங்கீர்த்தனம் என்னன்னா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நாம அந்த திருமலை கோயிலுக்குள்ள நுழைச்சே என்னென்னமோ பிரார்த்தனை எல்லாம் நினைச்சுட்டு இருப்போம். நம்ம சோன் சோட்ட கூட சொல்லுவோம், எனக்கு மறந்துருத்துனா நீ ஞாபகப்படுத்துமா, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், பொண்ணு கல்யாணம் ஆகணும், பேரம் பிறக்கணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு என்னென்னமோ நினைச்சிட்டு போவோம். ஆனா அந்த சுவாமியை பார்த்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்ற சமயத்துல எல்லாம் மறந்து போயிடுமா. எப்ப ஞாபகத்துக்கு வரும்னா அந்த பிரதட்சணம் பண்ணிட்டு ஆனந்த விமானத்துக்கிட்டக்க வரைச்சே அங்கதான் அடாடா எல்லாத்தையும் மறந்து போயிட்டோமே. அப்படி ஆகர்ஷிக்க கூடிய அந்த அற்புதமான சுபாவம் அவனுக்கு. அப்படிப்பட்ட அந்த ஆகர்ஷணம் இருக்கிறதுனால தான் இவருடைய தீர்மானம் இருக்கு, குன்றையே குடையாக பிடித்தையே, அந்த கொடையா பிடிச்ச உனக்கு பல்லாண்டு கிடையாது, கிருஷ்ணனுக்கு பல்லாண்டு கிடையாது, கோவர்தனகிரிக்கு பல்லாண்டு கிடையாது, அந்த குணத்துக்கு பல்லாண்டுன்னு பாடினாளாம். அந்த குணம் யாருக்கு வரும்? இவ்வளவு பரமாத்ம ஸ்வரூபம் ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவனிகேதனகா நாக பர்யங்க முஷ்டிய ஆகதோ மதுராபுரியம். எவன் சர்வாத்மஸ்வரூபனோ, எவன் பார்க்கடலில் பையத்துயின்றானோ அந்த சுவாமி நமக்காக இன்னைக்கு கோவிந்தனாக கஷ்டப்பட்டு அந்த குன்றையே குடையாக தூக்கி நின்றான்னு சொன்னால் அந்த குணம் யாருக்கு வரும்? அந்த சௌலபியம் சௌசீல்யம் அந்த ஒரு குணம் இருக்கே, அந்த குணத்துக்கு பல்லாண்டு பாடினான். அதனால்தான் அந்த கோவிந்தனான கிருஷ்ணனே பின்னாடி ஸ்ரீனிவாசனாக திருமலையில நின்றானா. அப்போ அந்த கோவர்தனகிரி என்ன பண்ணித்துனா, அந்த கோவர்தனகிரிக்கு ஒரு குறையாம், அடாடா நாம பெரிய அபச்சாரப்பட்டுட்டோமே, பாவம் பண்ணிட்டோமே. என்ன பாவம் பண்ணோம்? பகவான் நம்மள தூக்கி 7 நாள் கை நோக பிடிச்சுட்டானே, அவன் கை எத்தனை வலிச்சிருக்கோம். 7 நாட்கள் நம்மள தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு பாவத்தை பண்ணிட்டோமே. இதுக்கு ஒரு பரிகாரம் தேடணுமே, பரிகாரம் தேடணுமே. யாரு? இந்த கோவர்தனகிரி தவிக்கிறதா. அப்ப எப்படி பரிகாரம் தேட முடியும்? இது யோஜனை பண்ணிட்டு அவன் 7 நாள் நம்மளை தாக்கினா அவன் தாங்கினதுடைய ஒரு பரிகாரம் நாமல அவன் அடுத்த பிறவியில எங்க போய் நிக்கிறான்னு பாக்கணும், அங்க போய் அவனை நாம தாங்கிடணும். அதான் இதுக்கு பரிகாரம்னு தீர்மானம் பண்ணிட்டான். அப்ப அவனை பின்தொடர்ந்துட்டே வந்தது. அப்ப இந்த கோபாலன் ஸ்ரீகிருஷ்ணன் கோவிந்தனாக கலியுகத்துல திருமலையில நின்றான். இந்த கோவர்தனகிரி என்ன பண்ணிட்டு கணக்கு போட்டுதான் 7 நாள் நம்மள கொடையா பிடிச்சான். அதுக்கு பரிகாரமாக கலியுகம் முடிகிற வரைக்கும் 7 மலையாக நம்ம தாங்குவோம்னு தீர்மானம் பண்ணி ஸ்ரீசேஷசைல கருடாச்சல வெங்கடாத்ரி நாராயணாத்ரி விஷபாத்ரி விஷாத்ரி முக்கியாவோ அது பிரபத்யேதம் கிரிம் பிராஜ ஸ்ரீனிவாசானுகம்பயா அந்த மலை மேல நிக்கணும்ன்றதுக்காக அங்க கோவிந்தனாக நின்றான். அது ஆண்டாள் இங்கேயே ஞாபகப்படுத்திட்டா, குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி. உன்னோட குணம் இருக்க, நீ கோவிந்தனா வந்த, எதை நீ தாங்கினியோ அதோட குணம் இருக்கே, அது சப்த மலைகளாக அங்க நின்று இருக்கு. அதாண்டா உன்னுடைய சரணாகதிக்கு பிரபாவம். உடனே சுவாமி சொன்னார், இந்த கதையெல்லாம் வேண்டாம், எதுக்காக வந்தேன்னு கேட்டார். அப்பா உன்னுடைய கிருஷ்ணாவதாரத்துக்காக ஒரு பாட்டு பாட வேண்டாமா? ஒருத்தி மகனாய் பிறந்தாய், ஒருத்தி மகனாய் வளர்ந்தாய், தரிக்கிலானாகி தான் தீங்க கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பாகி நின்றாய், அறுத்தித்து வந்த ருக்மிணியை ஏத்துண்ட, திருத்தக்க செல்வமாம் குச்சேலனுக்கு அனுகிரகம் பண்ண,
சேவகம் பாடின பஞ்சபாண்டவாளை ரட்சிச்ச, உன் சரித்திரத்தை கேட்டவாளுக்கு வருத்தமும் தீர்ந்து மகிழ்ச்சியை நீ ஏற்படுத்தினேன்னு ஒரே பாசுரத்துல கிருஷ்ணாவதாரத்தை சொன்னா. சரி, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச கதை, நீங்க வந்ததை சொல்லுங்க. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியேல், ஞானத்தை எல்லாம் நெடுங்க பொருள்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையவே சால பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருள வேண்டும். பெரிய லிஸ்டே போட்டு கொடுத்தாளாம். இவ்வளவுத்தையும் எங்களுக்கு பஜனை கோஷ்டிக்கு கொடுத்துட்டா நாங்க கிளம்பிடுறோம். முதல்ல எங்களுக்கு சங்கு போனோம், எத்தனையோ சங்கு இருக்கு எடுத்துக்கோங்க. ஆண்டாள் சொன்னா அந்த சங்குலாம் வேண்டாம்ப்பா, நீ பாரத யுத்தத்துல பார்த்த சாரதியா ஒரு சங்கு ஊதுனியா அதான் போகணும்னா. சரி, அது உள்ள இருக்கு எடுத்துக்கோங்கன்னு எடுத்துட்டு வந்து கிளம்புங்கோன்னார். சங்கம் கொடுத்துட்டா போருமா, எங்களுக்கு பெரும்பறை வேண்டும். சரின்னு அதையும் கொண்டு வந்து கொடுத்தார். பல்லாண்டு செய்ப்பவர்கள் வேணும்னா, உங்க அப்பாவே இருக்காருமா, என்னையே தொந்தரவு பண்ற, அவரை அழிச்சுக்கோன்னா. கோல விளக்கு வேணும்னா விளக்கு எடுத்துட்டு வந்தார். அது வேண்டாம்ப்பா, மகாலட்சுமியான நப்பின்னை பிராட்டியே எங்க சத்சங்கத்துக்கு பஜன கோஷ்டிக்கு விளக்கா வரணும்னா. சரின்னு அவளையும் அனுப்பிச்சு வச்சார். கொடி வேணும்னா வெறும் கொடி போராது, ஒரு பக்கம் ஆஞ்சநேயனாகிய சிறுவை திருவடியாகிய கொடி வரணும், இன்னொரு பக்கம் பெரிய திருவடியாகிய கொடி வரணும். எங்க பஜன கோஷ்டிக்கு பணி விழாம விதானம் யார் வர்றது தெரியுமா? ஆதிசேஷன் நீ விதானமா அனுப்பணும்னாலாம். ஆக ஆதிசேஷன் குடைபிடிக்க பெரிய திருவடியும் சிறிய திருவடியும் இரண்டு அந்த அற்புதமான கொடிகளாக வர, நப்பின்னை பிராட்டி மகாலட்சுமியாக விளக்காக நடுவுல போக, பெரியாழ்வார் பல்லாண்டு பாட, ஆண்டாள் அந்த பறைய அடிச்சுண்டு பகவான் பார்த்தசாரதியினுடைய சங்க ஊதிட்டு கிளம்பிட்டா. போரும் திருப்பா முடிஞ்சு கொடுத்தார். முடியலப்பா, இப்பதான் ஆரம்பிக்கிறது, சத்சங்கத்துக்கு நாங்கெல்லாம் கிளம்பியாச்சு, நீங்க உட்கார்ந்து என்ன பண்ண போற? நீயும் என்னோட வரணும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. தான் வந்த அந்த காரணத்தையே அங்கத்தான் அவனுடைய பாதார விந்தங்கள்ல விண்ணப்பம் பண்றாளாம். இதுக்கப்புறம் 3 கோவிந்தா சொல்லி, கோத வேற இல்ல, கோவிந்தன் வேற இல்ல, கோவிந்தனை சரணாகதி பண்ணவாளுக்கு குறை இல்லைன்னு திருப்பாவையாகிய திவ்ய பிரபந்தத்தை இந்த மாசத்துல முடிக்க போறா. நீங்க எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்ட உடனே, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, நீ கூட வரணும்பா. எப்படிப்பட்டவன் நீ? உனக்கு வேண்டாதவா, உனக்கு இல்ல, பாகவத விரோதிகள் யாராவது இருக்கான்னு தெரிஞ்சா ஓடி போய் நீ அவளை அழிக்கிறதுல கெட்டிக்கார். என்ன அர்த்தம்? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன், கூடுமவரிடத்திலே தோற்று நிற்கும் கோவிந்தன் பெரியவாச்சாம்பிள்ள வியாக்கியானம். நம்மெல்லாம் அவரிடத்துல பக்தியோட கோவிந்தா கிருஷ்ணான்னு கூட்டுட்டோம்னா நம்ம கிட்டக்க வந்து சேவகம் பாடிண்டு கைய கட்டிண்டு நிப்பானா. நம்முடைய விரோதிகள் யாராவது இருக்கான்னு தெரிஞ்சா, இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்தரன், புராணங்கள்ல கூடாதார் எத்தனை பேர் இருந்தா, அவளை அழிப்பதற்காக நீ எத்தனை சிரமப்பட்டிருக்க. அப்படி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரு சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே எந்தனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை